தீபாவளி கதை. நல்லது கெட்டதை வேணும்னா ஒரு காலத்துல ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாங்க. வருடம் தோறும் வரும் ஒரு நாள், அதுதான் தீபாவளி. அந்த நாளை எல்லோரும் மிகுந்த உற்சாகத்துடன் எதிர்பார்த்தனர். அந்த கிராமத்தில் ரவி என்ற ஒரு சிறுவன் இருந்தான். அவனுக்கு தீபாவளி மிகவும் பிடிக்கும். இந்த ஆண்டும் நம்ம வீடு முழுக்க விளக்குகள், கோலம், லட்டு, ஜிலேபி என்ன அவன் மகிழ்ச்சியாக சொன்னான். தீபாவளிக்கு தினம் முன்பிரவே ரவி பட்டாசுகள் அடுக்கி வைச்சான். ஆனால் அவன் பாட்டி சொன்னா, ரவி பட்டாசு வெடிக்க காத்திரு, முதலில் தீபாவளி கதை கேள். ரவி அமைதியா உட்கார்ந்தான். பாட்டி தொடங்கினா, பழைய காலத்துல நரகாசுரன் என்ன ஒரு அசுரன் இருந்தான். அவன் மிகவும் கொடியவன். மக்கள் எல்லோரிடமிருந்தும் நன்மையை பறிச்சான். அவன் அரசாட்சியில மக்க அழுதனன். அப்போது பகவான் கிருஷ்ணன் சத்யபாமாவுடன் சேர்ந்து நரகாசுரனை வென்றார். அந்த நாள் நன்மை கெட்டதை வென்ற நாள். அதைத்தான் நான் தீபாவளியாக கொண்டாடுறோம். ரவி ஆர்வமா கேட்டான். அதனாதானா பாட்டி, நாம் விளக்கு ஏற்றுறோம். அடுத்த நாள் காலை நம் மனத்தில் இருக்கும் நன்மையை வெளிச்சம் காட்டுகிறது என்ன. அடுத்த நாள் காலை ரவி சீக்கிரம் எழுந்தான். எண்ணெய் குழி எடுத்தான். புதிய உடை அணிந்தான். அப்பாவுடன் பட்டாசு வெடிச்சான். அம்மா லட்டு கொடுத்தா. பாட்டியுடன் சேர்ந்து விளக்குக ஏற்றினா. மாலை நேரத்துல முழு கிராமம் ஒளியில் மின்மினித்தது. எல்லோருடைய முகத்திலும் சிரிப்பு. ரவி பாட்டியிடம் சென்று சொன்னான். பாட்டி, அடுத்த தீபாவளியிலும் உன்னோடு கதை கேட்கணும். பாட்டி சிரித்தாள். ரவியை அரவணைத்தான். விளக்குகள் மின்மினித்தன. வானம் முழுக்க வண்ணத்து பட்டாசுகள். நன்மை வென்ற அந்த நாளை எல்லோரும் கொண்டாடினர். மொழி அழகான பொருள். தீபாவளி என்பது ஒளியின் பண்டிகை. அது நன்மை கெட்டது